Welcome to MSK Life Clinic Foundation. வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். ஸ்ட்ரெஸ் அட்டாக், அதாவது மன அழுத்தம் அட்டாக். எப்படி ஹார்ட் அட்டாக்கோ, அதாவது மாரடைப்போ, அதே மாதிரி மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் என்கின்ற ஒரு சொல் சாதாரண சொல்லாக இன்று அனைவராலும் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அதனுடைய வேதனைகள் யாரிடத்திலும் சொன்னாலும் மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் அட்டாக் அப்படிங்கிறது இன்று கண்டுபிடித்ததல்ல. 1886 இந்த சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இத்தனை நாள் ஏன் நமக்கு தெரியவில்லை என்றால், இன்றளவும் அதை பற்றி விழிப்புணர்வு இல்லை. ஸ்ட்ரெஸ் என்கின்ற மன அழுத்தம் இரத்த அழுத்தத்தை உருவாக்குமே தவிர, அது இரத்தம் சார்ந்த சதை சார்ந்த நோய் அல்ல. ஆனால் அந்த மன அழுத்தம் என்கின்ற வாழ்க்கை சார்ந்த அழுத்தங்கள் இரத்த அழுத்தத்தையும், ஏன் இதயத்தையே உடைத்துவிடும். இது பல பேர் இதுக்கு மருந்து சாப்பிட்டா செய்யாமான்னு கேட்குறாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்வியல் சிக்கலை எப்படி மருந்து எடுத்து குணப்படுத்துவது? அது வேலை சார்ந்தது, குடும்பம் சார்ந்தது, சமூகம் சார்ந்தது. பல நேரங்களில் கடவுளுக்கும் இவர்களுக்கும் இடையே குற்றவுணர்வு சார்ந்ததாக கூட இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நினைவுகளை எவ்வாறு அழிக்க முடியும்? இது என்ன சொல்கிறோம்னா, போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர்னு சொல்கிறோம். அதிகப்படியான பேர் ஏன் சுயமாக தற்கொலை செய்து கொள்கிறார்கள்? அவர்களுடைய மருத்துவ ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா, அவர்கள் நீண்ட காலம் மன அழுத்தம் இருந்ததாக செய்திகள் வரும். அப்போ மன அழுத்தம் என்பதை நாங்கள் இதுவரை நேரடியாக பலரை கண்டு அவர்களுடைய குணப்படுத்தியிலிருந்து எடுத்த முடிவு என்னவென்றால், மன அழுத்தம் என்பதை விட வாழ்க்கை அழுத்தம். இது படிப்பு, அதற்கு அப்பால் உணர்ச்சி சார்ந்தது. இந்த மன அழுத்தத்தை ஒற்றை சொல்லை கொண்டு குணப்படுத்த முடியாது. இந்த மன அழுத்தங்கள் என்கின்ற ஸ்ட்ரெஸ் வருவதற்கு, வந்து கொண்டு இருப்பதற்கு, அல்லது வருமோ என்ற பயத்திற்கு தொடர்ந்து அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தை, அதாவது அவர்களோடு நாங்கள் வாழ்க்கையில் பயணித்து தான் தினமும் எங்கள் நிறுவனத்தோடு கன்சல்டேஷன் இருக்கும் பொழுது தான் அவர்களுடைய பிரச்சனையுடைய போக்கு, பிரச்சனை எவ்வாறு அழுத்தப்படுகிறது, இதற்கு இவர்களுடைய உணர்ச்சி சார்ந்த டிஸ்டர்பன்ஸ் அல்லது உணர்ச்சி சார்ந்த எண்ணங்கள், சிந்தனைகள் எவ்வாறு செய்கிறது, எவ்வாறு செயல்படுகிறது என்பதை கண்டறிந்து அவ்வப்பொழுதே மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒருவருக்கு இந்த போஸ்ட் ட்ரோமேட்டிக் டிஸார்டர் என்றாலோ, அல்லது ஃபியூச்சர் ட்ரோமேட்டைஸ்டு டிஸார்டர் என்று சொன்னாலோ, அதாவது இறந்த காலத்தில் ஏற்பட்ட நிகழ்வுகளோ அல்லது நிகழ்காலத்தில் தொடர்ந்து அழுத்தப்பட்டு இருக்கும் நினைவுகளோ, அல்லது அழுத்தங்களோ, வாழ்க்கை நெருக்கடிகளோ, தொழில் சார்ந்த மற்றும் துறை சார்ந்த நெருக்கடிகளோ, எதிர்காலத்தை பற்றிய அச்ச உணர்வு இருக்கும் பொழுது, இவை மூன்றுமே ஒரே இடத்தில் நெருக்கடி ஏற்படுத்தும். அந்த நெருக்கடி தாங்க முடியாமல் தான் தன்னைத்தானே அழித்துக் கொள்கின்றனர் ஒரு சிலர் அந்த அழுத்தத்தின் காரணமாக இரத்த அழுத்தமாகவும், உயர் இரத்த அழுத்தமாகவும், பல நேரங்களில் ஹார்ட் அட்டாக் என்கின்ற உயிர்கொள்ளும் அளவுக்கு சென்று விடுகிறது. ஆகவே நண்பர்களே, இதை தொடர்ந்து 3 ஆண்டுகள் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கை பயணத்தோடு பயணித்து தான் இதை மாற்ற முடியும் என்பதை நாங்கள் பலருக்கு குணப்படுத்தியதனுடைய விளைவாக கண்டறிந்தோம். இப்போ நான் சொல்லக்கூடிய தகவல் யாருமே பாதிக்கப்பட்டவருடைய செயல்களை குற்றப்படுத்துவதல்ல. ஒரு மருத்துவர் உடல் சார்ந்த நோய் அறிகுறிகளையும் உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் சொல்கிறார் என்றால், அது கம்ப்ளைண்ட் என்கின்ற புகாராக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது அந்த பாதிப்பினுடைய அறிகுறிகள், அந்த பாதிப்பினுடைய தன்மைகள். அதனால தான் இந்த வீடியோ பதிவில் ஒவ்வொரு பாதிப்பினுடைய தன்மைகளும் குணங்களும் நாங்கள் வெளிப்படுத்தியிருப்போம். இது குற்றம் சொல்வதற்கு அல்ல, அவர்களுடைய இயல்பு. இந்த இயல்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இயல்பை அவர்களாலும் சில சமயங்களில் புரிந்து கொள்ள முடியாது. அந்த சமயத்தில்தான் பல்வேறு சிக்கல்கள், அது கோபமாக அல்லது ரன்னவே சென்ற ஓடிப்போதல், அல்லது பல நேரங்களில் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுதல், அல்லது பிறர் மீது அதிக கோபம் கொண்டு அவர்களை தாக்குதல் போன்ற உணர்வுகள்லாம் ஏற்படும். இது படித்தவர்கள், படிக்காதவர்கள், கீழ்மட்ட மக்கள், மேல்மட்ட மக்கள், அதேபோல்
சிறிய சம்பளம் வாங்கக்கூடியவர்கள், லட்சங்களில் சம்பாதிக்கக்கூடியவர்கள் என்ற கணக்கெல்லாம் நோய்க்கு கிடையாது, பிரச்சனை கிடையாது. இது அனைத்தையும் தாக்கும். அது இந்த காலகட்டத்தில் குழந்தைகளையே தாக்குகிறது. பலர் பள்ளி, கல்லூரி அழுத்தங்கள், வேலைவாய்ப்பின்மை அழுத்தங்கள், குடும்ப அழுத்தங்கள், நண்பர்களுடைய அழுத்தங்கள், அல்லது வேறு சில இன்னும் சொல்லப்போனால் டிஜிட்டல் கேம், இது போன்ற பல்வேறு சிக்கல்களால் அழுத்தப்பட்டு கொண்டிருப்பார்கள். இந்த போதை போன்ற அல்லது டிஜிட்டல் அழுத்தங்களில் இருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் எனக்கு ரிலாக்ஸ் என்ற ஒரு தளர்வில்லை, நெருக்கடியில் இருக்கிறது, அதை மறைக்க இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறேன் என்று காரணத்தை சொல்வார்கள். ஆனால் அதற்கான வழியை தேட அவர்களுக்கு தெரியாது. காரணம், அப்படி யாரும் அவர்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் என்பதை அறிமுகப்படுத்தவில்லை. உலகிலேயே முதலாக இன்று MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் இந்த மன அழுத்தத்தை மாற்றி அமைப்பதற்காக மருந்தில்லாத மனோதத்துவ ஸ்ட்ரெஸ் கிளினிக் என்பதை உருவாக்கியுள்ளது. அந்த ஸ்ட்ரெஸ் கிளினிக்குடைய விழிப்புணர்வு வீடியோ தான் இது நண்பர்களே. அதேபோல் மன அழுத்தமும் அதேபோல் காதல் அழுத்தமும் இன்றைய மாணவர்கள், குழந்தைகள், பெரியவர்கள் இதற்கு ப்ரீமேரிட்டல் லவ் அஃபேர் என்று ஒன்று இருக்கிறது. கல்யாணத்துக்கு முன் ஏற்படக்கூடிய காதல் அழுத்தங்கள். அதேபோல் போஸ்ட் மேரிட்டல் லவ் அஃபேர்ஸ் என்று சொல்கிறோம். திருமணத்துக்கு பின் வரக்கூடிய காதல் அழுத்தம். இதை எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் என்று சொல்வோம். திருமணத்துக்கு பின் கூடுதலான வேறு சில தொடர்புகளால் ஏற்படக்கூடிய வாழ்வியல் நெருக்கடி சார்ந்த அழுத்தங்கள். இவை இரண்டுமே அவர்களால் உங்களுக்கு வெளிப்படுத்த முடியாது. எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, எனக்கு எப்படியோ இருக்குமா இருக்குது, நான் ஏன் வாழ வேண்டும் என்று சிந்திக்க தோணுகிறது என்று தான் சொல்வார்கள். ஆக இது போன்ற சிக்கலை நீங்கள் புரிந்து கொண்டால் அவர்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணாமல் அதற்குண்டான உளவியல் ரீதியான இடத்துக்கு செல்ல வேண்டும் என்பதை வழிகாட்ட வேண்டும் என்று உலக மக்கள் சார்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். அதேபோல் இந்த வாழ்வியல் நெருக்கடிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் நெருக்கடியை முழுமையாக வார்த்தைகளில் வெளிப்படுத்த தெரியாது. அது எவ்வளவு படித்திருந்தாலும் சரி. சமீபத்தில் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், மிகப்பெரிய ஒரு காவல்துறையுடைய மிகப்பெரிய அதிகாரி கூட தன்னைத்தானே மாய்த்து கொண்டார் என்று. ஆனால் இது அவருடைய அழுத்தத்தை வார்த்தைப்படுத்த தெரியாது. அதேபோல் மற்றவர்களாலும் இது அதிகமாக புரிந்து கொள்ள முடியாது. ஆறுதல் வேறு, பகுப்பாய்வு வேறு. ஆனால் நாங்கள் பகுப்பாய்வு முறையில் தான் அவர்களுடைய அந்த உள்ளார்ந்த சொல்ல முடியாத அழுத்தி கொண்டிருக்கும் வாழ்க்கை நெருக்கடிகளை கண்டறிந்து மாற்றுகிறோம். ஒரு சிலருடைய குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி மீது அதிகமாக சந்தேகப்படுதல் அல்லது குற்றம் சொல்லுதல், அதேபோல் மனைவி கணவன் மீது சந்தேகப்படுதல், குற்றம் சொல்லுதல். இந்த நெருக்கடி சூழ்நிலையில் கணவன் என்ன செய்வது என்று தெரியாமல் அதை பற்றிய நினைத்து அவர்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சல் ஆரம்ப கட்டத்தில் ஏற்பட்டு பின்பு அது ஹார்ட் அட்டாக்காக மாறிவிடும். ஆனால் பலர் இதை பற்றி எந்த விதமான விழிப்புணர்வு இல்லாமலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அப்போது பெரும்பாலும் அப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில், அதாவது கணவன் மனைவியை நெருக்கடி செய்தாலோ அல்லது மனைவி கணவனை நெருக்கடி செய்தாலோ இவர்களுடைய எண்ணத்தில் தன்னுடைய எதிர்கால குழந்தைகளை பற்றிய அச்சமும் பயமும் கவலையும் சமூக அமைப்பு இதுவரை இவர்கள் சமூகத்தில் ஏற்படுத்தி வைத்திருந்த ஒரு நல்ல பெயர் அல்லது நன்மதிப்பு மிக அதிகமாக தாக்கி கொண்டிருக்கும். இந்த சமயத்தில் இவர் யார் பாதிக்கப்படுகிறாரோ அவர்தான் இது போன்ற உயிர் கொள்ளக்கூடிய நோய்க்கு இரையாகிறார், அல்லது இவருடைய உயிரை கொள்ளும் அளவுக்கு அது இதயத்தை பிடித்து நசுக்கி விடுகிறது. இந்த சமயத்தில் அவர்களுடைய அந்த மனதில் உருவாகும் பல்வேறு எண்ணங்கள், அதை பற்றி அச்சம், இவற்றை நீக்குவதற்கு தொடர்ந்து எங்களோடு பகுப்பாய்வில் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதுவும் எங்களுடைய சிறப்பு பிரிவு இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு ஜஸ்ட் கால் என்ற அமைப்பை உருவாக்கியுள்ளது. நீங்கள் இந்த உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் உடனடியாக எங்களோடு தொடர்பு கொண்டு எது உங்களுடைய மனதில் அழுத்தத்தை தூண்டுகிறதோ, எந்த வார்த்தை உங்களுடைய அழுத்தத்தை அதிகப்படுத்துகிறதோ அந்த வார்த்தையை சமநிலைப்படுத்தி அதனால் வரக்கூடிய எதிர்வினையான கற்பனையான அல்லது நிஜமான சம்பவங்களுடைய தொகுப்பை மாற்றி அமைப்பதற்கு தான் எங்களுடைய MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரெஸ் கிளினிக் என்பதை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது இது உங்களுடைய இரத்த நோய் அல்ல, இது வாழ்க்கை நெருக்கடியினால் வரக்கூடியது. இரத்தத்தினால், சதையினால், நரம்பினால், எலும்பினால் வரக்கூடிய நோய்கள் அனைத்துமே மருந்தின் மூலம்தான் குணப்படுத்த முடியும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை நெருக்கடியின் காரணமாக உடலில் ஏற்படக்கூடிய இரத்த அழுத்தத்தை நீங்கள் எவ்வாறு மாற்ற முடியும்? அந்த பிரச்சனையை தொடர்ந்து உங்களை அழுத்தி கொண்டிருக்கும் இந்த அழுத்த நினைவுகள்,
அழுத்தத்தினால் வரக்கூடிய பாதிப்பு அல்லது அது மனதில் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் இருந்து கொண்டே இருக்கும். இந்த சுழற்சியிலிருந்து விடுபடத்தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரெஸ் கிளினிக் என்பதை உருவாக்கியுள்ளது. வாழ்க்கையில் ஏற்படும் நெருக்கடிகள் 3 வகையில் மனதில் அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஒன்று, இறந்த காலத்தில் செய்த தவறான முடிவுகள் அல்லது தவறான செயல்கள், பிறரால் ஏற்பட்ட பாதிப்பு அல்லது நமக்கு நாமே அது குற்றமாக நினைத்து உருவாக்கி கொண்ட அழுத்தம் அல்லது உண்மையிலேயே நாம் தெரியாமல் செய்த ஒரு குற்றம். இது இறந்த காலத்தில் ஏற்பட்ட அழுத்தம். இதை நீக்குவதற்கு தொடர்ந்து பகுப்பாய்வு என்ற பழைய நிலைக்கு சென்று அவர்களுடைய அழுத்தத்தை நீக்குவது. இதற்கும் 3 மாதங்களிலிருந்து அதனுடைய தீவிரத்தன்மை, ஒத்துழைப்பு இதை பொறுத்து அதிகபட்சம் 3 ஆண்டுகள் தேவைப்படும். அதேபோல் ஐடி அல்லது தொழில் நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள், அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியாக இருக்கலாம், சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், அல்லது மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், அல்லது வியாபாரமாக இருக்கலாம். இதில் நிகழ்காலத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரம் புது புது பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்க நேரிடும். அந்த சந்திப்பின் போது வரக்கூடிய எதிர்பாராத நெருக்கடிகள் அது இவர்களுக்கு அழுத்த நெருக்கடியை உண்டாக்கும். அப்போ இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு ஒவ்வொரு மணி நேரம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளினால் ஏற்படைய அழுத்தத்தை சரி செய்ய உடனடியாக கன்சல்டேஷன் தேவை. இதை நாங்கள் ஐசியூ என்று சொல்கிறோம், இன்டென்சிவ் கன்சல்டன்சி அப்டேஷன் என்று சொல்கிறோம். ஸோ இது அவர்கள் எப்பொழுதெல்லாம் அவர்களுடைய பிரச்சனை அவர்களுக்கு அழுத்தத்தை உண்டாக்குகிறதோ அல்லது சமீபத்தில் புழக்கப்படுத்தப்பட்ட வார்த்தையாக உள்ள ஸ்ட்ரெஸ் என்ற சொல்லில் வெளிப்படுத்தப்படுகிற அழுத்தமாகவோ இருந்தால் அது அவ்வப்போது சரியான முறையில் ஆலோசனை எடுத்து அல்லது வழிகாட்டல் அடிப்படையில் அவர்கள் அதை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தலில் வரக்கூடிய மறு பிரச்சனைகளை மீண்டும் சரி செய்ய வேண்டும். அதல்லாமல் ஒரே வார்த்தையில் ஒரே சொல்லில் தீர்வு என்பது கிடைக்காது. தீர்வு முறைகளைத்தான் நாங்கள் உருவாக்கி வருகிறோம். இது நிகழ்காலத்தில் ஒரு வியாபார சிக்கலாக இருக்கலாம், அல்லது உறவு சிக்கலாக இருக்கலாம், அல்லது குடும்ப சிக்கலாக இருக்கலாம், அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்ற ஐடி ஃபீல்டு உள்ளவர்களுக்கு அந்த ப்ராஜெக்டில் வரக்கூடிய டெக்னிக்கல் க்ரைசஸாக இருக்கலாம், அல்லது ஹியூமன் க்ரைசஸாக இருக்கலாம், மேனேஜ்மெண்ட் க்ரைசஸாக இருக்கலாம், கலிக்குன்னு சொல்லக்கூடிய உடன் வேலை செய்யக்கூடிய கூட வேலை செய்யக்கூடியவருடைய அழுத்தம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது இவர்கள் தொடர்ந்து ஒன்றை சிந்தித்து கொண்டே இருப்பதனால் அது உடலில் ஏற்படக்கூடிய அழுத்தமாக கூட இருக்கலாம். ஸோ இந்த ஒவ்வொரு வினாடியும் இந்த அழுத்தத்தை தீர்க்க முடியாது. தீர்வு முறைகளை பின்பற்றி அவர்கள் அதை செயல்பாடாக மாற்ற வேண்டும். அப்படி மாற்றும் பொழுதுதான் புது புது பிரச்சனைகள் இவர்கள் சந்திக்கும் பொழுது அந்த பிரச்சனைக்கு தீர்வு முறைகளை நாங்கள் சொல்வதை நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி அதிலிருந்து வெளிவர முடியும். இது ஒன்று. எதிர்காலத்தில் வரக்கூடிய அழுத்தங்கள் வேலைவாய்ப்பு, குழந்தை சம்மந்தப்பட்டது, குடும்பம் சம்மந்தப்பட்டது, அல்லது பண நிதி நெருக்கடி, இது போன்ற பிரச்சனைகளினால் எதிர்காலத்தில் என்னவாகுமோ என்கின்ற நிலை ஏற்படும். அப்போ இவர்களுடைய மனதில் அல்லது அறிவில் எதெல்லாம் கற்பனையாக செய்து வைத்திருந்தார்களோ அதையெல்லாம் பகுப்பாய்வு முறையில் அதை கண்டறிந்து அதை மாற்ற முடியும். ஆக அழுத்தம் என்று சொல்லக்கூடிய வாழ்வியல் நெருக்கடியை ஒற்றை சொல்லில் மாற்ற முடியாது, ஒரு நாளில் மாற்ற முடியாது. பலர் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள் என்றால் உடனடியாக கன்சல்டேஷன் வந்தால் அதுக்கு தீர்வு கிடைத்துவிடும் என்று. அந்த தீர்வு அந்த சமயத்துக்கான தீர்வு தானே தவிர அதுக்கடுத்து நீங்கள் புதிய பிரச்சனையை சந்திக்கும் பொழுது புதிய பிரச்சனை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை உண்டாகும். அதை தீர்க்க வேண்டும். நீங்கள் வீட்டிலே இருக்கிறீர்கள், வேறு எந்த வேலைக்கும் போகவில்லை அப்படின்னா அந்த நாள் வரக்கூடியது பெரும்பாலும் எதிர்காலத்தை பற்றியோ அல்லது இறந்த காலத்தை பற்றியோ இருக்கும். இன்னும் ஒரு சிலர் உடல்நிலை சரியில்லாத உறவினர்களோடவோ அல்லது உடல்நிலை சரியில்லாத பெற்றோர்கள் கூடவோ இருக்கும் பொழுது அந்த பெற்றோர்களுக்கு இவங்க செய்ய வேண்டிய தினசரி வேலைகள் கூட ஒரு அழுத்தத்தை உண்டாக்கலாம். அதேபோல் வியாபாரத்தில் புது புது வாடிக்கையாளரை சந்திக்கும் பொழுது அவர்களுடைய தேவையை இவர்கள்
சரியான முறையில் சமாளிக்க முடியாத பொழுது அல்லது தேவைகளை பூர்த்தி செய்யாத பொழுது கூட அழுத்தம் வரலாம். ஆக அழுத்த முறைகளை கண்டறிந்து மாற்ற முடியும். ஆனால் அது ஒரு வினாடியில் ஒரு சொல்லில் அது மாறக்கூடியதல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் தீர்வு முறைகள் என்று சொல்கிறோம். இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த பிஸ்னஸை புது புது கஸ்டமர், புது புது டிமாண்டு, புது புது மக்களுடைய அணுகுமுறை இருக்கும். அப்போ இந்த அணுகுமுறைக்கெல்லாம் ஒற்றை சொல் அது தீர்வாகாது. ஒவ்வொரு நாளும் எதை பிரச்சனையாக கண்டறிகிறீர்களோ அதை தீர்க்க வேண்டும். இப்போ பெருநிறுவனங்களில் ஆன்லைன் ஜாப்லாம் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு புது புது பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனை தீர்வதற்கு தொடர்ந்து ஆலோசகர்கள், வழிகாட்டிகள் இருக்கிறார்கள். இதே மாதிரி தான் வாழ்க்கையும். ஆகவே ஒற்றை சொல்லில் தீர்வு இல்லை. ஒரு செயல்முறையை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அந்த செயல்முறையை நீங்கள் செய்யும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய மறு பிரச்சனையை அதை தீர்க்கும் பொழுது இப்படி தொடர்ந்து தீர்வு முறைகள் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ட்ராவலிங் போயிட்டுருக்கீங்க. பயணத்தின் போது புது புது எதிர்வினைகள் நடக்கும். அந்த புது புது எதிர்வினைகளை அவ்வப்பொழுது தீர்த்து கொண்டு தான் வர முடியுமே தவிர ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளேயே ஒரு பிரச்சனையை தீர்த்துட்டேன் மறுபடியும் என் பிரச்சனை வருதுன்னு கேட்க முடியாது. நான் போன வாரமே அந்த பிரச்சனையை சந்திச்சிட்டேன்ல, மறுபடியும் அந்த பிரச்சனை வருதுன்னு சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் சந்திக்கக்கூடியது எதெல்லாம் அழுத்தம் நெருக்கடியாக உங்களுக்கு தோணுகிறதோ அதையெல்லாம் நீங்கள் முறைப்படுத்துவதற்கு தான் எங்களுடைய கன்சல்டேஷன். அதை விடுத்து உங்கள்கிட்ட சார் நேற்றே டிஸ்கஸ் பண்ணிட்டேன்ல, இன்றைக்கே அது வருதுன்னு கேட்கக்கூடாது. அதே மாதிரி நேற்று சொன்னல அதே மாதிரி தான் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லக்கூடாது. நேற்று வந்த பிரச்சனை அழுத்தம் வேறு, இந்த பிரச்சனை அழுத்தம் வேறு. அப்போ ஒரே பிரச்சனை வருகிறது என்றால் நீங்கள் அந்த பிரச்சனையை சரியான முறையில் கையாளவில்லை அல்லது அந்த பிரச்சனைக்கு உண்டான சரியான வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றவில்லைன்னு தான் பொருள். இல்லை சார் நான் பின்பற்றேன் ஆனால் சரியாகலைன்னா, அதாவது அது மீண்டும் அதை நுண்மமாக அதாவது மைக்ரோ லெவலில் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண வேண்டும். அதற்குண்டான கன்சல்டேஷன் எடுத்துக்கணும். பலர் பேசுவதற்கு சங்கடப்படுகிறார்கள், அதை பிரச்சனையை சொல்வதற்கு அவர்கள் தெரிவதில்லை. அதேபோல் நாம் சொல்லக்கூடிய தீர்வு முறைகளை அவர்கள் நடைமுறைப்படுத்தவும் தெரிவதில்லை. பொதுவாக இந்த ஐடி போன்ற நிறுவனங்களில் உள்ளவங்ககிட்ட என்ன ஒரு பெரிய ஒரு மனத்தடையாக இருக்குதுன்னா, ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டோம்னா அந்த ப்ரோக்ராமில் அந்த பிரச்சனை வராது. அப்படி வந்துருச்சுன்னா அந்த ப்ரோக்ராமை மாற்றிடுவாங்க. அதே மாதிரி ஒற்றை பிரச்சனை அல்ல. நீங்கள் மனிதர்களோடு அல்லது தொழில்நுட்பத்தோடு உறவினர்களோடு கூட வேலை செய்யக்கூடிய கூட இருக்கும் பொழுது ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நாளும் புது புது பிரச்சனையை சந்திக்கிறீர்கள். அதை தீர்ப்பதற்குண்டான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுமே தவிர நான் நேற்று டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி அது ஏன் வருதுன்னு கேட்கவே கூடாது. அதே போல் அந்த பிரச்சனையை முழுமையாக அவசரப்பட்டு அதை நீக்க முடியாது. அதனுடைய பிரச்சனையை அணுக வேண்டிய முறையில் தான் அணுக வேண்டும். அப்படி தான் நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். இதை மாற்றுவதற்கு குறைஞ்சது 3 மாதங்களிலிருந்து அதிகபட்சம் 3 ஆண்டுகள் வரை தேவை. இதுதான் அவங்களுடைய டிஎன்ஏவாக உருமாற்றம் பெறுகிறது. இந்த பிரச்சனைகளை கண்டுக்காமல் இருந்தால் தான் பலருக்கு இடுப்பு வலி, காதில் ரத்தம் வருதல், மூக்கில் ரத்தம் வருதல், நெஞ்சு வடவடப்பு, உடல் பருமனாகுதல், வயிறு சார்ந்த உபாதைகள், இது போன்ற பல்வேறு உடல் சார்ந்த உபாதைகள் வாழ்க்கை நெருக்கடியில் காரணமாக அது உடல் நெருக்கடியாக உருவாகிறது. எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை வருகிறது? இந்த பிரச்சனைக்கு நான் ஏன் பொறுப்பாக வேண்டும்? இந்த பிரச்சனைக்கு நான் செய்ய முடியாது என்று அந்த பிரச்சனையை விட்டு விலக வேண்டும், அது எனக்கு வரவே கூடாது என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அது உடல் ரீதியான பாதிப்பாக, உயர் இரத்த அழுத்தமாக அல்லது அவர்களுடைய உடல் சார்ந்த வியாதியாக அந்த வாழ்க்கை நெருக்கடி அழுத்தம் நோயாக வெளிப்படுகிறது. உளவியல் ரீதியில் நாங்கள் சொல்லுவோம், டிசீஸுக்கு காரணமே, நோய் உருவாகுவதற்கு காரணமே காக்னிட்டிவ் ஸ்கில் அப்படிங்கிறது காக்னிட்டிவ் டீக்ளினேஷன் சொல்கிறோம். இப்படி சொன்னோன்னே இதை நெட்டில் தேடி பார்த்து இது என்னென்னு அதாவது தகவலாக தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் ஏன் எனக்கு தீரவில்லை என்பது தான் இன்றைய பெரும்பாலானவர்கள்ட்ட உள்ள உளவியல் சார்ந்த வியாதி, அதாவது இன்டர்நெட் பேஸ்டு டிசீஸ்ன்னு சொல்கிறோம். அறிவு சார்ந்த செயல்திறன் பலகீனம் அடைந்து விட்டாலோ அல்லது அதை நான் ஏன் செய்ய வேண்டும், நான் எத்தனை நாளைக்கு இந்த பிரச்சனையை சமாளிக்கிறது, இந்த பிரச்சனை எனக்கு மட்டுமே வந்துட்டுருக்குது, யாருமே எதுவுமே செய்கிறதில்ல, அவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் வருது என்று கேட்கக்கூடிய அனைவரும், அது ஆண்களாக இருந்தால் ஹார்ட் அட்டாக் போன்ற பிரச்சனைகள் அவர்கள் சிக்கிக்கொள்வார்கள்,
பெண்களாக இருந்தால் பல்வேறு இரத்த அழுத்த, உடல் சார்ந்த, இன்னும் சொல்லப்போனால் செல் இழப்பு போன்ற நோய்களும் கூட உருவாகி கொண்டிருக்கும். இன்னைக்கு பலருக்கு காதில் ரத்தம் வருதல், மூக்கில் ரத்தம் வருதல், அடிக்கடி நெஞ்சு படபடப்பாக இருத்தல், வேலையில் ஆர்வமின்மை, பொதுவாகவே இடுப்பு வலி அதிகமாக வருது, முதுகு வலி வருதுன்னா அதற்கு காரணம் இந்த வாழ்க்கை நெருக்கடி அழுத்தம் தான். இது எப்படி வாழ்க்கை நெருக்கடி அழுத்தம் முதுகு வலி கொடுக்கும் கேட்டிங்கன்னா, நீங்கள் அதீதமான சிந்தனை, அந்த பிரச்சனையை பற்றி ஒதுங்கி ஓடுதல், அதை கையாள உளவியல் ஆலோசனை எடுத்துக்கொள்ளாமல் எதிர்வாதம் பேசுதல், இப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய மூளையில் இந்த சிந்தனை அழுத்தம் அதிகமாக பாதிப்பை உண்டாக்கும். மூளை என்பதே ஒரு CPU மூளை, கம்ப்யூட்டர் உள்ள CPU மூளை, அதுதான் மைய செயலகம். அங்கிருந்து அது 2-3 பிரச்சனை அதிகமாக ஏற்படும் பொழுது அந்த பிரச்சனைகளுடைய கனெக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அல்லது எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அல்லது பயோ எலக்ட்ரிக் என்று சொல்லக்கூடிய நுண் இயக்க சக்தி அல்லது ஆற்றல் தொடர்ந்து ஒரு பாதையில் செலுத்தப்படும் பொழுது அந்த பாதை பலகீனமடைந்துவிடும். மூளையிலிருந்து தண்டுவடத்தின் வழியாகத்தான் அனைத்து செயல் கட்டுப்பாடுகளும் செயல்முறைகளும் வெளிப்படுகிறது என்பது எல்லாத்துக்கும் தெரிந்தது. அப்போ அதீதமான செயல்கள் இருக்கும் பொழுது இது அவர்களுடைய இடுப்பையோ அல்லது முதுகையோ கழுத்தையோ பல நேரங்களில் மூளையினுடைய பகுதியோ பாதிப்பு ஏற்படுத்தும். ஆகவே பிரச்சனைகள் வரக்கூடாது என்று நினைக்கக்கூடிய அத்தனை பேருமே இந்த நோயினால் பாதிக்கப்படுவார்கள். பிரச்சனையை சமாளிப்பது என்பது ஒற்றை கேள்வி, ஆனால் அதனுடைய செயல்முறைகள் என்பது நீண்ட செயல்முறை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எப்பவுமே கன்சல்டேஷன் எடுத்துக்கணுமா? கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டியது இல்லை. ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தால், பிரச்சனை இருக்குதுன்னா அந்த பிரச்சனையை தீர்க்க நீங்கள் ஆலோசனை கன்சல்டேஷன் எடுத்துக்கணுமா? இல்லை அது எடுக்கவே மாட்டேன், அந்த பிரச்சனை தீரணும்னு நினச்சா அது என்ன அர்த்தம்? பிரச்சனையை தீர்ப்பதற்கு தான் நீங்கள் வழியை கண்டுபிடிக்கணுமே தவிர பிரச்சனையை வரவே கூடாது, நான் ஏன் கன்சல்டேஷன் எடுக்கணும், பொழுதன்னைக்கு நான் இப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கணுமானா அது உங்களுடைய உடல் நோயை அதிகப்படுத்திக்கணும். அதுக்குண்டான நீங்கள் தொடர் நோயாளியாக மாற வேண்டியது இருக்கும். இது விளம்பரம் அல்ல, விழிப்புணர்வு. ஐடி நிறுவனங்களில் அதிக சம்பளம் வாங்கக்கூடியவங்க, அதே மாதிரி அரசு துறையில் அதிக பொறுப்பில் பதவியில் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாமே ஒரு சுயமான கௌரவ வளையம் என்கின்ற இன்டெலிஜென்சி ட்ராப்னு சொல்கிறோம். நான் இவ்வளோ தூரம் பண்ணிகிட்ருக்கேன், இவ்வளோ தூரம் சாதிச்சா நான் போய் கன்சல்டேஷன் எடுக்கணுமா, நான் ஏன் அப்படி எடுக்கணும், நான் எந்த வகையில் நான் குறைச்சல், இப்படின்னு சொல்கிறது தான் மிகப்பெரிய நடத்தை சார்ந்த வியாதி. இவர்கள் போன்ற ஐடி இண்டஸ்ட்ரியில் அதிக சம்பளம் வாங்குறவங்க, அதே மாதிரி படிப்பில் கல்வியில் கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினவங்க, உயர் பதவியில் இருப்பவங்க, இவங்க நான் ஏன் போக்கணும், நான் எந்த வகையில் குறைஞ்சவங்க, இதான் என்னுடைய ஆதி காலத்து கடந்த கால சாதனைகளாக பாருங்கள், அப்போ நான் என்ன முட்டாளா, நான் என்ன பைத்தியமா, நான் என்ன அறிவில்லையா என்று தனக்குள் ஒரு வளையத்தை போட்டுக்கொண்டு தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறார்கள். அதாவது நாங்கள் அடிக்கடி சொல்கிறோம், அறிவாளிக்கு ஆலோசனை, நோயாளிக்கு ட்ரீட்மெண்ட். அப்போ அறிவாளினா என்ன? தன்னை உயர்த்தி கொள்ள, தன்னுடைய பிரச்சனையிலிருந்து விடுபட விரும்பாதவங்க அனைவருமே ஒரு உளவியல் ரீதியான கடுமையான இன்டெலிஜென்ட் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய நுண்ணறிவு சார்ந்த நோயாளிகள். இவர்கள் தன்னை விடுவிக்க, தன்னை முன்னேற்றிக் கொள்ள எந்த விதமான ஆலோசனையும், அதாவது ப்ரொஃபஷனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கவே மாட்டாங்க. இவர்கள் தனக்குத்தானே வினையாக இருப்பார்கள், பிறரையும் கஷ்டப்படுத்துவாங்க. இந்த உளவியல் நோய் இன்று அதிகமாகி கொண்டிருக்கிறது. நான் என்ன பைத்தியமானு கேட்டாங்கன்னாவே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அவங்க கடுமையான சிக்கலில் இருக்கிறார்கள். தன்னுடைய கௌரவம், தன்னுடைய பெருமை, தன்னுடைய கல்வி, இவைகளை வைத்துக்கொண்டு தன்னைத்தானே முடக்கி கொண்டு தன்னுடைய பெருமை தான் இவர்களுக்கு மிகப்பெரிய நோயாக மாறிவிட்டது. இவர்களிடத்தில் யாராவது ஒருத்தர் எதிர்த்து பேசினாலோ, இவர்கள் சொல்வதை மற்றவர்கள் கேட்கவில்லை என்று சொன்னாலோ இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அப்போ கல்வி வேறு, பழைய காலத்து வரலாறு என்பது வேறு, சம்பளம் என்பது வேறு, அதாவது உயர்ந்த சம்பளம் என்பது வேறு, உயர்ந்த பொறுப்பு என்பது வேறு, நிகழ்கால பிரச்சனை, தன்னை கொள்ளும் அளவு பிரச்சனை, அது சமூக பிரச்சனை அல்லது தொழில்நுட்ப பிரச்சனை அல்லது மக்கள் பிரச்சனை, போன்ற இதிலிருந்து விடுபட வேண்டும் என்ற செயல்பாட்டுக்கு அப்பால் தன்னைத்தானே முடக்கிக் கொள்ளும் ஒரு மிகப்பெரிய நோயாளிகளாக இன்று மாறி வருகிறார்கள் என்பதுதான் நாங்கள் கண்டிருந்த உண்மை. அந்த அதீதமான
அழுத்தத்திற்கு நெருக்கடிக்கு உள்ளாகக்கூடியவர்கள். அது மன அழுத்தம் என்று சொல்கிறார்கள், அது உடல் அழுத்தமாக மாறிவிடுகிறது. இவர்கள்ட்ட வந்து எதை சொன்னாலும் அதற்கு எதிர்வாதங்கள் செய்வார்கள். அவர்களிடத்தில் எந்த விதமான ஆலோசனை கொடுத்தாலும், அணுகுமுறைகளை செயல்படுத்த சொன்னாலும் அதை செய்வதை விட எதிர்கேள்விகளை கேட்பார்கள். கேள்வி என்பது விளக்கத்துக்காக இருக்காது, அது விதண்டாவாதமாக இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் தான் அந்த நோயில் நிலை பெற்று விடுகிறார்கள். இவர்களுக்கு அந்த பிரச்சனையை எழுத சொன்னால் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எழுத சொன்னால் எழுதுறதுக்கு பிடிக்காது. நான் எழுதி தான் டிஸ்கஸ் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்போ தன்னுடைய மூளையில் உள்ள அழுத்தத்தை நாங்கள் வெளிப்படுத்தும் ஒரு யுக்தியாகவே இந்த ரைட்டிங் தெரப்பி என்பதை உருவாக்கியுள்ளோம். அப்போ அவர்களுடைய மன சிந்தனை இயக்கம், அவர்களுடைய அறிவின் பாதை இவற்றை கண்டறிவதற்கு நாங்கள் எழுத சொன்னாலும் கூட பலரை நாங்கள் கண்டறிந்தோம். அவர்கள் எழுத விரும்புவதில்லை. எழுத சொன்னால் எனக்கு எழுதவெல்லாம் முடியாதுங்க அப்படின்றாங்க. கடைசியில் அவங்களுக்கு என்ன ஆகிறாங்கன்னா, மூளை சார்ந்த நோய், நரம்பு சார்ந்த நோய், கழுத்து வலி, முதுகு வலி இவற்றில் பாதிக்கப்படுகிறார்கள். பெரும்பாலும் இவர்கள் வந்து வாழ்க்கையை கற்பனை அடிப்படையிலேயே பார்க்கிறார்கள். இவங்க நினைக்கிற மாதிரி அங்கே நடக்கணும், அப்படி நடக்கலைன்னா இதுக்கு என்ன செய்யறது, இப்படி செய்யுங்க, எனக்கு அப்படி செஞ்சும் கூட நடக்கலையே, ஒரு சொல்யூஷனே கிடைக்கலையேங்க. சொல்யூஷன் என்பது முடிவு. ஒரு வியாபாரம் வந்து ஒரு நாளில் வந்து சம்பாரிச்சிட்டாங்கன்னா அது முடிஞ்சு போயிருதா? அடுத்த நாள் அந்த வியாபாரத்தை தூக்கிறார்கள் அல்லவா? ஒரு பிஸ்னஸ் வந்து தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது அல்லவா? ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சோன்னா அப்படியே முடிச்சு விட்றாங்களா? அப்போ நீங்கள் வாழ்வாதாரத்துக்காக எப்படியெல்லாம் வந்து உழைக்க வேண்டியது இருக்கிறதோ அந்த உழைப்பின் போது உங்களுக்கு தேய்மானம், டெப்ரிஷியேஷன் ஏற்படுற மாதிரி பல வகையில் வந்து டிப்ரெஷன் ஏற்படும், ஆங்ஸைட்டி ஏற்படும். ஏன்னா நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க. அந்த ஓட்டத்தின் வரக்கூடிய நிகழ்வுகளையும் ஜூட்டையும் நம்ம குறைக்க வேண்டியதுக்கு தான் இந்த உளவியல் ஆலோசனை. அப்போ நான் ஓட வரைக்கும் நான் மெயின்டைன் பண்ணணுமா? நீங்கள் வாகனமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஓடும் பொழுது அந்த பிரச்சனை ஏற்படும். அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வை நீங்கள் எடுத்து தான் ஆகணும். இதுதான் இயற்கை விதி. உங்களை வந்து ஒரே நாளில் வந்து சாஃப்ட்வேர் பண்ணி கொடுத்துட்டு உங்களை போன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்றாங்களா? அந்த சாஃப்ட்வேரை மெயின்டைன் பண்ணுறீங்க. அதே மாதிரி தான் மனிதனுடைய சாஃப்ட்வேரும். அப்போ நோயாளியாக இருக்கட்டுமா? இதே கேள்வி வந்து உங்களுக்கு வேலை கொடுக்குற உங்கள் பாஸ் வந்து அப்போ பொழுதன்னைக்கு உனக்கு வேலை கொடுத்துட்டே இருக்குமான்னு கேட்டால் ஒத்துக்குவீங்களா? அதற்கெல்லாம் வேறு. அதே மாதிரி தான் வாழ்க்கை. சரி, நான் ஒன்றுமே செய்யாமல் தான் ஏன் அழுத்தம் வருது? அதுக்கு தான் நாங்கள் சொன்னோம். உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையினுடைய அழுத்தமோ எதிர்காலத்தை பற்றிய பயமோ உங்களுக்கு அழுத்தமாக வரும். அப்போ அதுக்கு என்ன செய்யறது? எதிர்காலத்தில் என்ன தேவை, எதனால் பயம் வருதுன்னு ஆலோசனை எடுத்துக்கொண்டு அதை பகுப்பாய்வு செய்து அதை சொல்லக்கூடிய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும். பின்பற்றிருந்தால் சரியாயிருமா? கண்டிப்பாக சரியாயிரும். சரியாகலைன்னா அதில் பின்பற்றுவதில் பிரச்சனை இருக்கிறது, அல்லது நீங்கள் பின்பற்றும் போது புதிய பிரச்சனை உங்களுக்கு எதிர்கொள்கிறீர்கள். அந்த புதிய பிரச்சனைக்கான தீர்வை எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, பழைய காலத்து மனசு குற்ற உணர்வு அதிகமாக இருக்குது. அந்த குற்ற உணர்வுக்கான மூல காரணங்களை கண்டுபிடித்து தான் மாற்ற முடியும். ஆகவே ஒற்றை தீர்வில் இல்லை உங்களுடைய வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலும் இந்த ஐடி துறையில் வேலை செய்கிறவர்கள் வந்து ஒரு பிரச்சனைக்காக அல்லது ஒரு லேப்டாப்லேயோ அல்லது கம்ப்யூட்டர்லேயோ ஒரு வேர்டை வந்து கீயை வந்து ப்ரெஸ் பண்ணால் ஒரு லெட்டர் வருது. 2-3 கீயை க்ரியேட் பண்ணனா அது வந்து வேர்டாக மாறிடுது. இப்படி உடனே வந்துடுச்சு. இதே மாதிரி ஒரு பிரச்சனைக்கான தீர்வை நாங்கள் சொல்லிவிடுகிறோம். அந்த பிரச்சனைக்கான தீர்வு முறைகளை நீங்கள் பின்பற்றி அதை செயலாக உருமாற்றம் செய்ய வேண்டும். அப்படி உருமாற்றம் செய்யும் பொழுது வரக்கூடிய புதிய விளைவுகளை, புதிய பிரச்சனைகளை கையாள்வதற்கான தொடர் ஆலோசனை, தொடர் வழிகாட்டலை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் வந்து எதுக்கு டெஸ்டிங் அண்ட் அனாலிசிஸ் இருக்குது. அதே மாதிரி நாங்கள் சொல்லக்கூடியதை நீங்கள் செய்து அதனுடைய திரும்ப மறுசீரமைக்கிறது தான் வெற்றிக்கான அல்லது சந்தோஷத்துக்கான, மகிழ்ச்சிக்கான ஒரு இயற்கையான வழிமுறை என்பதை பலர் புரிந்து கொள்ள மறுக்கின்றனர். அவர்களை பொறுத்தவரை வந்து ஒரே ஒரு பதில் சொல்லிடுவாங்க, ஒரே ஒரு கேள்வி ஏற்றுவாங்க, ஒரே பதிலில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். இப்படி உங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வந்து இதை மட்டும் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு விட்டுறாங்களா? அதே மாதிரி தான் வாழ்க்கையும். பொதுவாக இந்த உயர் மன அழுத்தம், இரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன் வரக்கூடியவங்க அத்தனை பேர்த்துக்குமே எந்த விதமான அந்த சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றி அமைத்து கொள்ள மாட்டார்கள். தான் செய்வதே சரி என வாதிடுவார்கள். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இவர்களுடைய ஆரம்பகால வாழ்க்கையிலிருந்து இவர்கள் எப்பொழுதும் ஆர்கியூமெண்ட் பண்ணியே பழகியிருப்பாங்க. அந்த ஆர்கியூமெண்ட்டில் ஜெயிச்சும் பழகியிருப்பாங்க. அதே மாதிரி எல்லா சூழ்நிலையிலும் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. வாழ்க்கை வேறு,
வாதாடுதல் வேறு என்பது தெரியாது. இவர்கள் எதையுமே நினைத்தவுடன் அது நடக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அதாவது இவர்கள் நினைத்தவுடன் அடுத்தவர்கள் செய்ய வேண்டும். இது போன்ற நபர்களை குற்றம் சொல்வதல்ல, அவருடைய இயல்பு நடத்தை அப்படித்தான். அவருடைய பெற்றோர்களிடத்தில் கேட்டாலோ, உறவினரிடத்தில் கேட்டாலோ, உடன் பிறந்தவர்களிடத்தில் கேட்டாலோ எப்பவுமே அவசரமே படுவார்கள். எதையும் நிதானமாக யோசிக்க மாட்டார்கள். தனக்கு மாறுபாடான எந்த ஒரு வார்த்தையும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். தனது எண்ணம் செயல்பட வேண்டும் என்ற கருத்திலே இருப்பார்கள். சயின்டிஸ்ட் லெவலில் எங்களுடைய கன்சல்டேஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம். அவர்களெல்லாம் தங்களுடைய பிரச்சனையை எங்களுக்கு ரைட்டிங் மூலமாக கொடுக்க வேண்டும் என சொன்னால், ஒரு சிலர் ஒரு 3 மாதத்தில் 1000 பக்கங்கள் வரை எழுதியுள்ளார்கள். லாங் சைஸ் நோட்டில், ஃபுல் ஸ்கேல் நோட்டில் 1000 பக்கங்கள் வரை எழுதியுள்ளார்கள். ஆனால் இது போன்ற நபர்களுடைய பிரச்சனை என்பது 3 ஆண்டுக்குள்ளே தெளிவு பெற்று அவர்கள் இந்த சிறந்த பொசிஷனில் இருக்கிறாங்க. பலர் தன்னுடைய ஆரம்பகால வாழ்க்கையை வெற்றி பெற்றது போலவே இந்த கால வாழ்க்கையை வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பார்கள். அது வியாபாரத்திலும் நடக்காது, ஜாப் என்று சொல்லக்கூடிய வேலை வாய்ப்பிலும் நடக்காது. அந்த காலம் வேறு, இந்த காலம் வேறு. இந்த காலத்துக்கேற்ப தகவமைத்து கொள்ள வேண்டும். இதை புரிந்த நிறுவனங்கள் தான் ஒரு 35 வயசுக்கு மேலே அவர்களை வேலைக்கு வச்சுக்க வேணான்னு சொல்லிடுது. ஏன்னா அவங்க பழைய பழக்கத்திலே இருக்கிறாங்க. இன்றைக்கி பல நிறுவனங்கள் 30 வயதுக்கு மேல் அவர்களை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட சொன்னால் எதையுமே எதிர்வாதம் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பழைய காலத்திலே இருக்காங்க. அவர்கள் எதுக்கு புதுப்பிக்க வேணும்? அந்த பழைய மெஷினை, லேப்டாப்பை தூக்கி எறிஞ்ச மாதிரி இந்த மனித மெஷினையும் தூக்கி எறிஞ்சிடுறாங்க. அன்னைக்கு இருந்த மனித தொடர்புகள் வேறு, இன்றைக்கி இருக்கிற மனித தொடர்பு வேறு. அன்னைக்கு இவர்களுடைய ஏஜ் மட்டா, கிளாஸ் மட்டா இருந்தவங்க பழக்கம் வேறு, இன்றைக்கி இருக்கிறவங்க பழக்கம் வேறு. பெரும்பாலும் இந்த 35 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அந்த வயதை விட கீழ் உள்ளவர்களால் பழக முடியவில்லை. இன்னும் சிலர் அந்த 35 வயது உடையவர்கள் கூட அவர்களால் ஒருங்கிணைப்பாக, ஒற்றுமையாக பழக முடியவில்லை என்பது நாங்கள் கண்டறிந்த உண்மை. ஆகவே இது போன்ற பிரச்சனைகள் தான் அழுத்தமாக அவர்கள் மனதில், பின்பு உடலில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. உதாரணமாக இன்றைக்கி ஒரு ஹைப்பர் மார்ட்டுக்கு போனோம். அந்த ஹைப்பர் மார்ட்டில் எந்த ஹேண்ட்பேக் கொண்டு போனாலும் அதை டேக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ரூல்ஸ். ஒருத்தர் இது லேடிஸ் பேக்கு, நான் டேக் பண்ண மாட்டேன், உங்கள் இது சரியில்லை அப்படின்னு பயங்கரமாக எதிர்வாரம் பண்ணுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்ச நேரத்தில் ஒரு மேனேஜர் லெவலில் எல்லாம் பண்ணிட்டாங்க, இது எங்களுடைய கம்பெனியுடைய ரூல்ஸு அப்படின்னா, இல்லை உங்கள் கம்பெனியில் சரியில்லைன்னு சொல்லிவிட்டு இவங்க வாங்க வந்த பொருள் 10,000 இருக்கலாம்னு வச்சுங்களேன், அல்லது 1 லட்சமாகவே இருக்கட்டும், அது அந்த 100 கோடி ரூபா, 1000 கோடி ரூபா கம்பெனியை குறை சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா, இவர்கள் இது போன்ற ஆளுமை, இது போன்ற பண்பு உள்ளவர்களிடத்தில் குடும்பத்தின் நபர்களே வாழ முடியாது. இவங்க எந்த சூழ்நிலையும் அந்த இடத்துக்கான சட்டத்திட்டங்கள், அதற்குள் இவங்க உள்ளே போக மாட்டாங்க. அந்த சட்டத்திட்டங்கள் எனக்கு தேவையில்லை, நான் இப்படித்தாங்கிறது காமிப்பாங்க. இதெல்லாமே ஆரம்ப காலத்தில் அவர்களுக்கு உளவியல் பிரச்சனையாக இருக்கும். இது குழந்தைகளையும் அது பாதிக்கும், உறவினர்களையும் பாதிக்கும், குடும்பத்தையும் பாதிக்கும், தொழிலையும் பாதிக்கும். பின்பு கடைசியில் அது உடலில் நோயாக, தீராத நோயாக உருவெடுத்துவிடும். ஆகவே சமூகத்தை அனுசரித்து கொள்ள வேண்டிய திறன் குறைபாடாக உள்ளவர்கள் தான் மிகப்பெரிய நோயாளியாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற நடத்தை பண்பு உள்ளவர்கள் தானும் நிம்மதியாக இருக்க மாட்டார்கள், நிம்மதியாக இருக்க விட மாட்டார்கள். அது குடும்பமாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், அதே சமயத்தில் தன்னோடு வேலை செய்யக்கூடியவர்களாக கூட இருக்கலாம். இவர்களை பொறுத்தில் தன்னுடைய எண்ணம் பிறரால் செயல்படுத்தப்பட வேண்டும். ஆனால் தான் எந்த வகையிலும் தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். இவர்களை சுற்றி அனைத்துமே இவர்களுக்கு சாதகம் இல்லாத போது அதை பிரச்சனையாக பார்ப்பார்கள். ஆனால் அந்த பிரச்சனையை கையாள மாட்டார்கள். அந்த பிரச்சனையை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அடிக்கடி உடலில் நோய் இருக்கும். அது நரம்பு சார்ந்த, எலும்பு சார்ந்த, அதே மாதிரி பிளட் ப்ரெஷர் சார்ந்த, சுகர் சார்ந்த, ஒபிசிட்டி சார்ந்த பிரச்சனை இருக்கும். இவங்கள்தான் நீங்கள் ஒரு ஆய்வே பண்ணி பாருங்கள். ஒரு சிலர் தன்னுடைய பிரச்சனையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதாவது வாழ்க்கையில் நாம் ஒரு தொழில் செய்கிறோம், வியாபாரம் செய்கிறோம். அந்த சமயத்தில் வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருப்பார்கள். அது ஐடி இண்டஸ்ட்ரி பொறுத்தவரை அந்த ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பார்கள். ஆனால் அவர்கள் அவர்களுடைய இயல்புத்தன்மை ஏற்றுக்கொள்ளாமல் அவங்க மட்டும் ஏன் என்கிட்ட பண்ணுறாங்க, இப்படி இருக்காங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டுக்கொண்டே தன்னையும் டார்ச்சர் பண்ணுவாங்க, அடுத்தவங்களையும் டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த பிரச்சனையை ஒரு பூதாகரமாக்குவாங்க. அதை கையாளுவதற்கு எந்த விதமான ஆலோசனையும் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அதே மாதிரி அந்த பிரச்சனையை எக்ஸாக்டாக சொல்லவும் தெரியாது. இவர்கள் அது வார்த்தைப்படுத்தலும் தெரியாது. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டே அவங்களுக்கு தெரியாது. அப்படியே சொன்னாலும் இந்த பிரச்சனை ஏன் தீர மாட்டேங்குதுன்னு கேட்பாங்க. இவர்களை சுற்றியுள்ள அனைவருமே பிரச்சனையாகவே பார்த்து கொண்டிருப்பார்கள். அதனுடைய இயல்புத்தன்மைக்கு வரமாட்டார்கள். இதுதான் அவங்களுடைய உள்நோயை உருவாக்கி விடுகிறது. இதை பார்க்கக்கூடிய குழந்தைகளும் பாதிப்பார்கள் என்பது எங்களுடைய வருத்தமான செய்தியாக இருக்கிறது. சொல்ல முடியாத
அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும். உளவியல் முதல் உதவிக்கு MSK ஜஸ்ட் கால் 93 602 53 930. வெல்கம் டு MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம்.